ஒரே வார்த்தை தான் தமிழ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லப்படும். நல்லா பாருங்க. யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. வருகிறேன் அப்படின்னு சொல்றேன். வருகிறேன். இது யாரு இங்கிலீஷ்ல சொல்லணும்? வருகிறேன். வருகிறேன். கரெக்டா சொல்லணும். கம் சார். கம். கம்மிங். கம் வரும். வேற ஏதோ மிஸ் ஆகுது. வேற ஏதோ மிஸ் ஆகுது. I am coming. ஐ எம் கமிங் I am வந்து coming. கொண்டிருக்கிறேன். வேற அர்த்தமாச்சு. அது வந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தமாச்சு. வரி. நான் வருகிறேன். யார் சொல்ல முடியும்? ஐ வில் கம். ஐ வில் கம்னா வருவேனாச்ச. இப்ப பாத்தீங்களா எப்படி எவ்வளவு வித்தியாசம் வருது பாத்தீங்களா? வருகிறேன். இப்போ ஒண்ணு I will பார்க்கலாமா? be coming. ஓகே. ஐ வில் பி கமிங்னா நான் வந்து கொண்டிருப்பேனாச்சே. ஆஹா எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? சார் நீங்க என்ன சொன்னாலும் வேற ஒரு அர்த்தம் வருது பாத்தீங்களா? ஆன் தி வே. ஆன் தி வே. அந்த வேணா வழியில வந்துகிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க ஒண்ணு இல்ல. வருகிறேன்னு வர்றப்ப நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஐ போட்டுங்க. வருகிறேன். ஏன்னா இந்த வருகிறேனுக்குள்ள நான் இருக்கு. இங்கிலீஷ்ல தனியா பிரிக்கணும். தனியா பிரிக்கணும். ஐ. இப்ப சொல்லுங்க என்னவா இருக்கலாம் இந்த வார்த்தை? ஐ கம். ஐ கம். இது ஒண்ணுத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அது இன்னைக்கு கிளாஸ் முடியங்காட்டி நம்ம பாத்துருவோம் 9 மணிக்குள்ள. ரொம்ப முக்கியம். வருகிறேன்னா ஐ கம். இப்ப நான் ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் பண்ண போறேன். நீங்க எனக்கு சொல்லணும். எல்லாம் ஒரு வார்த்தை தான். எனக்கு நீங்க சொல்லணும். அது என்ன வார்த்தை நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறத சொல்லணும். நல்லா பாத்துங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. நான்னா என்ன? நான்னா இங்கிலீஷ்ல ஐ சார். ஐ. நாம். வி. வி. நோட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. நோட்ஸ் ஷேர் பண்ணுவேன். பட் நீங்க எழுதிக்கணும் அந்த இது பண்றப்ப. ஓகே. நீ. யூ. நீங்கள். யுவர்ஸ். யூ தான். நோட் பண்ணிக்கிங்க. டைம் கொடுக்குறேன். அங்க சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். நீங்க. ரொம்ப அடிப்படையான விஷயத்த ஸ்டார்ட் பண்றேன். வேர்புன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டாருன்னு இல்ல. வேர்புக்கு வருவேன். வேர்பு தான் நம்ம 2 நாளும் பார்க்க போறோம். ரொம்ப அடிப்படையா இந்த ஒரு 8 வார்த்தையா பார்க்கணும். நான், நாம், நீ, நீங்கள், அவன். எல்லாரும் சொல்லணும். நீங்க வந்து அவள். அது. அவர்கள். ஓகே. நான் ஒரு நிமிஷம் டைம் தரேன். எல்லாம் எழுதிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லிட்டே இருக்க போறோம். அடுத்த 6 மணி நேரத்துல மாத்தி